அன்பாக்சிங் வெறித்தனமா What a reaction. ஹாய் மக்களே, வெல்கம் டு ரார்ஸ் வியூ. நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சர்ப்ரைஸ்டான ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சர்ப்ரைஸ்டாக எனக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கு. பாருங்கள், அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் வெறித்தனமா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே நைட்லேயே நாங்கள் கேக் வெட்டிடுவோம் 12 o'clock. அப்போ ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் கேக் மட்டும்தான் வெட்டுவாங்க இல்லை வெளியில் எங்கன்னா பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த கிஃப்ட்டு எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய கிஃப்ட் வீட்டுக்குள்ளே வந்தது எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த கிஃப்ட்டை நான் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வந்து பார்த்திங்கனாக்கா நான் கேட்காமலே எனக்காக என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பி, செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த கிஃப்ட்டு பிரிக்கும்போது. இவ்வளோ பெரிய பாக்ஸு. ஓ, நேராக தான் வருதா? சர்ப்ரைஸ். ஆனால் நான் இந்த கிஃப்ட் இருக்கும்னு நான் நிச்சயமாகவே நினச்சி கூட பார்க்கல. எனக்கு இப்போ இந்த கிஃப்ட் ரொம்ப 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 தேவைப்பட்ட ஒரு விஷயம். நானாக இப்போ முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயத்த எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. கண்ணே கலங்கி போச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. ராஜி, தேங்க்ஸ் அ லாட். எனக்கு அதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கிங்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷம் தலைக்கால் புரியலை. ஒரு பக்கம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே எப்படியே பயங்கர எமோஷ்னலாக ஆகிட்டேன். ஆனால் எனக்கு இந்த மிஷின் இப்போ எனக்கு ரொம்ப நீடு. இப்போது வந்து எனக்கு இப்போ மிஷின் ரொம்ப நீடு அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. எனக்கு அந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ராஜி. என்னை விட பசங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. இந்த ரியாக்ஷன் தான் படம் எதிர்பார்த்தேன். எப்படி ஆர்டர் போட்டேன்? எப்போ போட்டீங்க? பிரிங்க எனக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்கு. பிரிங்க, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஹெல்ப் மீ. பார்த்து வீங்க இது எடுத்துறவா? தேங்க்யூ ஸோ மச். வாங்கி பாருங்க, அப்படியே அது ஸ்விங்கிங் மிஷின் கையில் வச்சுனே பாருங்க ஒரு பார்வை. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. செம்ம ஹாப்பி ஃபீலிங். கண்ணே கலங்குது. என்ன சமமா அக்ஷயாரியா தான் பயங்கர வந்து அந்த ஒரு சந்தோஷத்தில் அழுதுட்டேனுங்கிறதுனால என்னை பயங்கரமாக கலாச்சிட்டே இருந்தாங்க. ஆனந்த கண்ணீர்னு சொல்லிட்டு. ஆனந்த கண்ணீரா? எப்படா செம்ம சூப்பரான கிஃப்ட்டு. ரொம்ப ஹாப்பியாச்சு. செம்ம ஹாப்பி. அதோட வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணோம். கேக் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்மலாய் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கேக் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அழகாக கேக் கட் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறமும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே எழுப்பி சீக்கிரமாக எழுந்து நைட்டு தூங்குறதே லேட்டு சர்ப்ரைஸில். இதில் காலையிலேயே சீக்கிரமாக எழுப்பி கிளம்புங்கன்னு ரொம்ப ஹரிபரியாக என்னை கிளப்பி எங்கள் வீட்டுக்காரரை ரெடி பண்ணி எனக்கு தலையில் பூ கூட வைக்க விடலைன்னா பார்த்துக்கோங்களேன். காரில் போகிற வழியிலேயே நான் பூ வச்சுக்கிட்டேன். ஸோ பூ வைக்கிறது தான் வந்து அக்ஷய் வீடியோவாக எடுத்துகிட்ருக்கான். ஸோ இதுதான் என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு அண்ட் இது என்னுடைய நியூ ஹியரிங்ஸ் அண்ட் நோஸ் பின் அண்ட் நியூ ரிங். இதெல்லாம்
ஒரே கலக்கரல் ரிஸ்வானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. செம்ம சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது. ஸோ என்னை வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு கடகடன்னு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து காரில் உட்கார வச்சு விட்டால் இன்னும் லேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜி, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? எதுக்கு விறுவிறுன்ட்டு இவ்வளோ வேகமாக எங்களை கூட்டிகிட்டு போகிற? சர்ப்ரைஸா? ஒரு தரமான செய்தி இருக்கு பாப்பீங்க. சரி, வீட்லயே கேக் வெட்டியிருக்கலாமே, எதுக்கு என்ன எங்கேயோ வெளியில கூட்டு போய் கேக் வெட்டுறேன்? சொல்றேன் வா, சர்ப்ரைஸ் வா. இருங்கள். பாருங்க, சர்ப்ரைஸ் அகெயின் ஒரு சர்ப்ரைஸ். எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக ஃபீல் ஆகுது. செம்ம ஹாப்பி மூடில் நான் கிளம்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ட்ரைவே. எனக்கு பயங்கர ஜாலியாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. இவ்வளோ காலையில் என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு தெரியல. இவ்வளோ காலையிலனா 9:00 9:30க்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நாங்கள் இங்கே கிளம்பிட்டேன். எங்கே கொண்டு போகிறாங்க, எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு பெரிய கிஃப்ட் இருக்குன்னு மட்டும் எனக்கு நான் தெரியும். சர்ப்ரைஸான கிஃப்ட் இருக்குன்னு தெரியும். அந்த கிஃப்ட் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியணும்ல, நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா? ஸோ நான் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பல்லாவரம் போகிற ரூட், ஓகேங்களா? ஸோ பல்லாவரமில் தாம்பரம் போகிற ரூட்டு. ஸோ இங்கே நம்ம வந்திருக்கோம். இங்கே எங்கே வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சடனாக கார் நின்று போச்சு. என்ன இங்கே கார் நின்று போச்சுன்னு பார்த்தா, கார் அவர் தான் நிப்பாட்டியிருக்காரு பார்க் பண்ணுறதுக்காக. இங்கே எங்கடா நம்ம வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரெஸ் ஷோரூம் ஒன்று பார்த்தேன். ஸோ அதனால் வந்து ஷோரூமில் நிப்பாட்டி எனக்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்கிறாங்க போல். ஆல்ரெடி தான் 2 செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாரே, திரும்பவும் எதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் வந்து கரெக்டாக அந்த வாசலில் தான் நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த கடை மூடி இருந்துச்சு. ஸோ மூடின கடை வாசலில் ஏன்டா நிப்பாட்டுறாங்க, நமக்கு ட்ரெஸ் இங்கே என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாக்கா, கார்லேருந்து இறங்க சொன்னாங்க. இறங்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நீ எதுவுமே பேசாத, நீ கம்முன்னு வா அப்படின்ட்டாங்க. ஸோ பசங்களுக்குமே கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு போல், எனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா, அக்ஷய் ஆரியா அப்படியே கொடி பேசிக்கிறானுங்க. ஏய் இப்படி இருக்கோண்டா, அப்படி இருக்கோண்டா, இது அப்படிடா, இது இப்படிடான்னுட்ட. எனக்கு தான் என்னன்னே தெரியல, பயங்கர ஆர்வத்தை கூட்டி விட்டுட்டாங்க. அதுக்குள்ளே வந்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆள் எங்களை கூட்டிகிட்டு கிளம்புனாரு. எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க, திரும்ப அப்படியே இந்த பக்கம் போகிறீங்களே, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, நான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு வந்தார். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஷோரூமு. சுசுகி ஷோரூமுக்கும் நமக்கும் என்னடா சம்மந்தம், சுசுகி ஷோரூமுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரொம்ப நாளைக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கணும்னு பிளான் பண்ணோம், வாங்கலை. அப்புறம் இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி தடையாகவே போயிட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. திடீர்னு வந்தார், டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே சைன் பண்ணாங்க. என்ன ஏது ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக நாங்கள் இன்னொரு பிளானும் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்டுடைய வண்டி வந்து பார்த்திங்கனாக்கா போட்டுட்டு பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்திருப்பாங்களோ, அதுக்கு வந்திருந்தா கூட எனக்கு என்ன சர்ப்ரைஸ், ஓகே அவருக்கு வண்டி எடுத்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் தானே, ஹாப்பி தானே, அப்படி எதனா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு தான் வண்டி எடுக்க போகிறான்னு சொல்லிட்டாங்க. வண்டி எடுக்க போகிறோமா அப்படின்னு சொன்னதும் அப்படியே செம்ம ஒரு ஷாக்கிங்காக ஆகிடுச்சு. அப்படி நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு அவர் புக் பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்படும்போது எனக்கு செம்ம ஹாப்பி. கேளுங்களேன், நான் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா, உள்ளே வந்து கூட உட்காந்துட்டு எத்தனை முறை கேட்டேன், எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. அப்புறமா ஒரு ஹிண்ட்டு கொடுத்து பொறுமையாரு உனக்கு தான் அப்படின்னுட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சொல்லும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, சந்தோஷம் தாங்க முடியல. நேற்று நைட்டு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. இப்போ என்னடானாக்கா எனக்கு பைக்கே கிஃப்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து பைக்கு கீ கையில் கொடுத்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் டாக்குமெண்ட் பேப்பர்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன வண்டின்னு கூட தெரியல பார்த்துக்கங்க. போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும் என்ன வண்டி, என்ன புக் பண்ணியிருக்காங்க, என்ன வண்டி எடுக்க போகிறோம், இல்லை எனக்கு தானா இல்லை வேறு ஏதாச்சா. அதனால் எனக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு பார்த்துக்கங்க. ஸோ இங்கேருந்து அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிற இடத்துக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது எனக்கு அப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இதுதான் சுசுகி ஆக்சஸ் 125 ஐஸ்கிரீம் மாடல்.
ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு வண்டி. செம்ம அழகாக இருந்துச்சு. கலர் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வண்டி. ரெட்ரோ மாடலு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வண்டிக்கு, சீட் கலருக்கு, ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே குரோம் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு செம்ம சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. கவர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் நான் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரைவ் நான் தான் பண்ணேன். ஃபைனலாக வண்டி எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. வந்துட்டு ஃபஸ்ட் ட்ரைவ் நான் தான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹெல்மெட் போட்டு நான் ஓட்டினதே இல்லை. பாண்டிச்சேரியில் தான் மோஸ்ட்டாக ஹெல்மெட் போட மாட்டேன். இங்கே சென்னையில் ஓட்டினா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுவும் ஹெல்மெட் போட்டு ஓட்டினா கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. பட் அதான் சேஃப்டி, அதனால் நான் அதை போட்டுட்டு ஃபஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு. இந்த டே இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக, சூப்பராக, பயங்கர எக்ஸைட்டிங்காக, சர்ப்ரைஸ்டாக போச்சு. இந்த பர்த்டே எனக்கு ரொம்பவுமே சூப்பர். எனக்கு ரொம்ப நீடான 2 விஷயம் எனக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு பண்ணார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ராஜி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். எனக்கு ஸ்விங் மிஷின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி இப்போ எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு அந்த கிஃப்ட் கிடச்சிது. அதே மாதிரி போக வரலாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்பவும் தேவையான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தள்ளி போச்சு. அது ஃபைனலாக அதையும் வந்து எனக்கு வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் வைஸ், மாடல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். அடுத்து நம்ம பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கேக் கட்டிங் இருக்குது. மதியம் லஞ்சுக்கு நம்ம வெளியில் போகிறோம். அண்ட் நைட் டின்னர். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய்.